அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த மகிமை டிவியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு உங்களை வந்து சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? ஒரு காலத்தில் நாம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறவில்லை. ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நாம் தேவனுடைய வார்த்தையை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது ஒரு 3 நாள் சபையில் போய் அல்லது விசேஷித்த கூட்டங்களுக்கு போய் தேவனோட வார்த்தையை கேட்க முடியும். மற்ற வேளையில் நம்ம கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட மகிமை டிவி போன்ற 24 மணி நேர தொலைக்காட்சி மூலமாக நாம் எவ்வேளையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால் உண்மையாகவே நாம் தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் துதி செலுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு முறையும் மகிமை டிவி பார்க்கும்போது கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த டிவியை தந்தீங்களே, உமக்கு நன்றியப்பா. இந்த டிவியை இன்னும் ஆசீர்வதிங்க, இந்த டிவியின் தேவைகளெல்லாம் சந்திங்க என்று சொல்லி இந்த டிவியினுடைய தேவைகளுக்காக, இந்த டிவியினுடைய ஆசீர்வாதத்திற்காக, மகிமை டிவியின் ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சியில் கடந்த வாரம் கர்த்தர் இந்த 2021 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற புது வருட வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியுமாய் இந்த 2021 ஆண்டின் புத்தாண்டு வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த வருடத்துக்கான வாக்கு தத்தம். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் இந்த புது வருடத்திலே நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்மை பலப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை நம்மை பார்த்து பேசுகிறார். சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், சோர்வை விட்டு வெளியே வாருங்கள், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளை உற்சாகத்துடனே செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி, உங்களை வழி நடத்தும்படி சேனைகளின் கர்த்தர் உங்களுடனே என்ன செய்கிறார்? இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, அதுக்கு இதான் அர்த்தம் பாருங்க. நம்முடைய கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயிரமான தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்போ நம்முடைய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய தூதர்களை இப்பொழுது நமக்கு பணிவிடை செய்யும்படி என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கர்த்தர் இந்த தூதர்களை நமக்கு பணி செய்யும்படி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ கர்த்தர் இப்பொழுது நீங்கள் வேலைகளை செய்யும்போது உங்களுடைய வேலைகளிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, உங்களுக்கு பூட்டப்பட்ட வாசல்களை திறப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தம்முடைய தூதனை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்திலிருந்து அவங்க வெளியே வந்தபோது இப்பொழுது அவர்களை கானானின் தேசத்தை நோக்கி நடத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அல்லவா? அதை போல இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆதலால் உங்களுக்கு தேவனுடைய உதவி என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த தூதர்களுடைய வேலை என்ன? சங்கீதம் 91 வாசிக்கிற மாதிரி உங்களை பாதுகாக்க இப்படி
பாருங்கள், உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு சகல விதத்திலும் உதவி செய்யும்படி சேனைகளின் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அதனால தான் இப்பொழுது நீங்கள் தைரியமாக சொல்லலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆகா 2 வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்திலே உங்களுக்கு சேனைகளின் கர்த்தருடைய உதவி இருக்கிறபடினால், எப்படி அன்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தாரோ, அதே போல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்காய் உதவி செய்ய தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறபடினால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து நிச்சயமா இந்த புதிய வருடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. நிச்சயமா இந்த வருடத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். ஒருவேளை உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று நமக்கு தெரியாது. உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசிக்கிற உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த வார்த்தைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது நாம் கடந்த வாரத்திலே தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, அது என்னது? ஆகாய் 1 5 வசனம் 7 வசனத்திலே கர்த்தர் பாருங்க ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தான் நமக்கும் தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அது என்னது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த புதிய வருடத்தின் துவக்கத்தில் பாருங்கள் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தையை யாரிடத்தில் சொன்னார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த பாபிலோன்லேருந்து சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் உடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி அவர்களை மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதிலே தங்களுடைய இருதயத்தை மனதையும் பலத்தையும் செலுத்தாமல் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியை கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் மறந்து போய், அப்படி என்றால் கர்த்தரே அவங்க மறந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை வாழுவதிலே அவர்கள் மிகவும் பிஸியாக என்ன செய்து விட்டார்கள்? இருந்து விட்டார்கள் பாருங்கள். அப்போது அதன் நிமித்தமாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மிகுதியான வாழ்க்கையில் நஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நடுவில் தான் கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் ஏன் இப்படி நஷ்டம் அடைஞ்சிங்கன்னு சிந்தித்து பாருங்கன்னு சொல்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளை நாம் கடந்த வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். நாம் கூட 2020ஆம் ஆண்டிலே அநேக நஷ்டங்களை சந்தித்தோம். அப்போது இப்படிப்பட்ட நஷ்டங்களை சந்திக்கும் போது நாமும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நம்ம குறிப்பாக பார்க்க ஆரம்பித்தோம். எந்த காரியத்திலே நாம் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே இயேசு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். அது என்னது? இது எல்லாரையும் பாதிக்கிற ஒரு காரியம். அது என்னது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். இங்கே இயேசு சொல்லுகிறார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அது ஆண்டவரை அறிஞ்சவங்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கலாம், எல்லாரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்ன? இந்த உலகத்தில் வாழும்போது இந்த சரீர பிரகாரமான தேவைகள், உணவு, உடை, நாம் தங்குமிடம், இந்த தேவைகள் தான் மனுஷனை
மிகவும் பாதிக்கிற ஒரு பெரிய கவலையாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். அப்போது இயேசுவுக்கு இதை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறபடினால தான் இங்கே அவருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த சரீரப்பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படாது இருங்கள்னு சொல்லி கட்டளையிடுகிறார் பாருங்கள். ஏன் கட்டளையிடுகிறார்? அவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த உலக ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எப்படி வாழுகிறார்களாம், அவங்களோட வாழ்க்கையெல்லாம், அவங்களுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருக்குதான், இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இந்த சரப்பிரகாரமான தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்கிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு அவங்களோட குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய வேலை வாழ்க்கை, அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை. அவங்கள்ட்ட போய் எதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, எதுக்காக இந்த வேலையை தெரிந்தெடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, இந்த வேலை பார்த்தா தான் நான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உடுப்போம் என்ற அந்த கவலைக்கு இந்த வேலை பதிலாக இருக்குது. இந்த வேலையில் எனக்கு இவ்வளோ சம்பளம் தர்றாங்க, இந்த வேலையில் நான் ரிட்டையர் ஆனால் இவ்வளோ பென்ஷன் கொடுப்பாங்க, அப்போ என் சரப்பிரகாரமான தேவையெல்லாம் சந்திக்கப்படுறது, அப்போது அதனால் நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது இன்றைக்கி மனிதன் பாருங்கள், தேவ பிள்ளைகளே, அவன் எந்த வேலை பார்க்க வேண்டும், எந்த இடத்தில், எந்த ஊரில் வாழ வேண்டும், அல்லது எந்த தேசத்தில் வாழ வேண்டும், இது எல்லாவற்றையும் எந்த காரியம் ஆளுகை செய்கிறது. இன்றைக்கு சராசரியாக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளையும் சரி, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளையும் சரி, எல்லாரையும் ஆளுகை செய்கிற அந்த விஷயம் எது என்றால், இந்த தேவை எந்த இடத்துல எனக்கு சந்திக்கப்படும், எந்த வேலை பார்த்தா இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படும், அதுதான் அவர்கள் எந்த வேலை பார்க்க போகிறாங்க, எந்த ஊரில் வாழ போகிறாங்க என்பதை என்ன செய்கிறது, முடிவு செய்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் அது ஆண்டவரை அறியாத போது நம்மளோட வாழ்க்கை அப்படி இருந்தது பாருங்கள். ஆனால் இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம இப்போ அறிஞ்சிக்கிட்டோம் பாருங்கள். ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நமக்கு வானத்தை பூமி படைத்த கர்த்தரை தெரியாது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், போஷிக்கிறவர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு ஆண்டவர் என்னது தெரியும் பாருங்கள். இப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யிட்டோம், அறிஞ்சாச்சு. அப்போ ஆண்டவரை அறிஞ்சிட்டதுனால இப்போ நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தகப்பன் என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்கள். மத்தேயு 6:32 இயேசு அப்படி சொல்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு இந்த சரப்பிரகாரமான தேவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று இப்போ அறிந்த ஒரு பரமபிதா நமக்கு என்ன செய்கிறாரா, இருக்கிறாரா. அப்போது நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பன் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லி பாருங்கள், அவர் நமக்கு வாக்குரைக்கிறார் பாருங்கள். அதனால தானே சங்கீதக்காரன் பாருங்கள், சங்கீதக்காரன் இதை நன்றாக, இந்த சத்தியத்தை நன்றாக அனுபவித்தவன் பாருங்கள். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23:1 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி பாருங்கள். அங்கே தாவீது தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் எழுதி வைக்கிறார். ஏன்னா தாவீது ஆண்டவரோட ஒரு நெருக்கமான உறவில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசன். அப்போது அவர் தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் சொல்கிறாரு கர்த்தரினோட மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் நான் என்னது வாழ்க்கையில் தாழ்ச்சி அடையேன், எனக்கு தாழ்ச்சியே கிடையாது, என்னோட எல்லா தேவையும் சந்திக்கப்படுதுன்னு சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 34:10 அதே அனுபவத்தை தான் சொல்லுகிறார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது என்று சொல்லுகிறார் பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையினுடைய புது அனுபவத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க. தாவீது தனக்கு வாழ்க்கையில் அஞ்ஞானிகளை போல் அவர் என்ன செய்யலை, வாழலை. அவர் வாழ்நாள் பூரா பாருங்கள் தன்னோட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்த ஒரு தேவனுடைய தாசராக என்ன செய்கிறார், இருந்தார். அதை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா தாவீது தன்னுடைய சந்ததியிலே தேவனுடைய சித்தத்தை என்ன செய்தார். அப்போது தாவீது ராஜா பாருங்க, அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை வாழுகிறவராக என்ன செய்கிறார், இருந்தார் பாருங்க. அப்போது அவர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததுனால அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை போஷித்தார், நடத்தினார், அதனால் எனக்கு வாழ்க்கையில் எந்த குறைவு என்னது இல்லைன்னு சொல்லி
தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க மத்தேயு, அதனால தான் மத்தேயு 6:33 ஆண்டவர் நம்மையும் தாவீதை போல வாழும்படி அழைக்கிறார் பாருங்க. என்ன அழைக்கிறார் சொல்லுகிறார், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்க, தேடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தில் துவக்கத்தில் நம்ம இந்த முடிவுக்குள்ளே தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியதாக என்ன செய்து இருக்குது பாருங்கள். நம்ம முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேட போகிறேன், அவருடைய சித்தத்தின்படி வாழப்போகிறேன், இனி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற தேவை எப்படி நிறைவேற்றுவதுன்னு சொல்லி நான் என்னுடைய பலத்தில் நாடி தேட, அஞ்ஞானிகளை போல் நாடி தேட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியதாக என்ன செய்யுது இருக்குது தேவ பிள்ளைகளே. ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நான் ஏற்கனவே அந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஏன் ஆண்டவர் தேவாலயத்தை கட்டுவதை மறந்து போய் அவங்கவுங்க தங்களுடைய வீடுகளை மட்டும் கட்டி வாழ்ந்துட்டு இருந்த அந்த காரியத்தை குறித்து அங்கே ஆகாய் 1 ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை கண்டித்து உணர்த்துறார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொன்னேன். காரணம் என்ன, தேவாலயத்தை ஏன் முதலாவது கெட்டும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் எல்லாம் பாவிகளாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போது நாம் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்காக, அவரோட பாவ நிவர்த்திக்காக எப்பொழுதும் பலி செலுத்தப்பட வேண்டும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போது ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கப்பட வேண்டும். அப்போதான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போது அதுக்காக தான் முதலாக தேவாலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆவியானவர் ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களிடத்துல பேசினார். அதே போல தான் இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளை ஏன் இங்கே ஆண்டவர் ஏன் இங்கே இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 6 ஏன் எண்ணத்தை உண்போம் உடுப்போம் இதை குறித்து ஏன் கவலைப்படாதீங்க, ஏன் முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு ஏன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் பாருங்கள், இந்த சரீரப்பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படுகிற இந்த வாழ்க்கை முறை எங்கிருந்து வந்ததென்றால் இது குறித்து நாம் ஆதியாகமும் 3 வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகமும் 3 நாம் வாசிக்கிறோம். அங்கே தான் முதல்ல மனுஷனோட வாழ்க்கையில் இந்த எண்ணத்தை உண்போம் உடுப்போம்ங்கிற கவலை உட்பிரவேசிக்குது பாருங்கள். எப்படி பிரவேசிக்குது, ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்து இப்பொழுது என்ன செய்கிறான், பாவம் செய்து விட்டான். பாவம் செய்தது நிமித்தமாக என்ன ஆகுது, ஆதியாகமம் 3 17, 18, 19 ஆண்டவர் அங்கே ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது உன் நிமித்தம் இந்த பூமி என்ன செய்யும், சபிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போது தேவ பிள்ளைகள், ஆதாமினோட பாவத்தின் நிமித்தமாக ஒரு சாபம் இந்த பூமியின் மேல் என்ன வந்துருச்சு பாருங்கள். வந்ததுனால தான் இப்பொழுது இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். இங்கே மனிதன் இந்த பூமியில் வேலை செய்யும் போது பாருங்கள், இந்த பூமி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதில் இப்போ எதை கொடுக்குது, இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் பாருங்க, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படிங்கிறார். இப்போ இந்த பூமியில் சாபம் இருக்கிறபடினால இந்த பூமி இப்போ முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற ஒரு சாபம் நிறைந்த பூமியாக என்ன செய்திருச்சு, மாறிடுச்சு பாருங்க. அப்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை உங்கள் வேலை விஷயத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு உங்களுடைய சாபத்திற்காக பாருங்கள், கலாத்தியர் 3:13 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், இயேசு எப்படி நம்ம இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறார் அப்படிங்கிறத அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். கலாத்தியர் 3:13 வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அப்போது
தேவ பிள்ளைகளை, இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தபோது, அவர் சிலுவையில் மரிக்கும் போது அவர் எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்கான பாவ நிவர்த்தியை அவர் செய்ததின் மூலமாக இப்பொழுது நம்மை இந்த பூமியில் உள்ள சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியும் சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாகவும் இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? மரிக்கிறார், ரத்தம் சிந்துகிறார். அப்போ இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ ஏன் மத்திய 6:33 கர்த்தர் ஏன் இப்பொழுது எண்ணத்தை உண்போம், உடுப்போம், குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறாரு? ஏன்னா இப்போ இயேசு நமக்கு இந்த ஆதாமின் பாவத்தின் மூலமாய் வந்த சாப வாழ்க்கையிலிருந்து இயேசு நமக்கு இப்போ மீட்பை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வெறும் பாவத்திலிருந்து மீட்பு மட்டும் இல்லை, சாபத்திலிருந்தும் நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். அப்போ சாபத்திலிருந்து மீட்பை தந்திருக்கிறபடினால இப்போ ஏன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி சொல்லுகிறார்? ஏனென்றால் இப்பொழுது இந்த புதிய வேதம் சொல்லுகிறது அல்லவா, நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்னது வேதனையை கூட்டார். இப்போ தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ரட்சிப்பின் மூலமாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது என்ன வாழ்க்கை? இப்பொழுது ஆதாம் இழந்து போன அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழுகிற அந்த புதிய வாழ்க்கையை தேவன் இப்பொழுது நமக்கு அவருடைய ரட்சிப்பின் மூலம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ இந்த புதிய வாழ்க்கையில் வாழ்வது எப்படி என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறதுக்கு தான் இப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்போ முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நாம் அவரை தேடும் போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். பாருங்க, மேய்ப்பராக இருந்து இப்படி இந்த வேலை செய், இந்த ஊரில் வாழு, நான் உன்னை இப்படிலாம் நடத்துவேன்னு சொல்லி நமக்கு அவர் போதிப்பார். அப்போ அவருடைய போதனையின்படி நாம் நடக்கும்போது பாருங்க, இவைகளெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில் உள்ள எல்லா தேவைகளும் நாம் சந்திக்கப்படுவதை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். பாருங்கள், இதை பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஈசாக்குக்கு கற்றுத்தருகிறதை ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 26 பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஈசாக்குக்கு நாம் இப்பொழுது ஒரு சத்தியத்தை தியானித்தோம் அல்லவா? எப்படி இயேசு நமக்கு சாபத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மீட்பை உண்டு பண்ணி இப்பொழுது ரட்சிப்பின் மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாழுகிற ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று சொல்லி இங்கே ஈசாக்குக்கு கற்றுத்தருகிறது பார்க்கிறோம். பாருங்க, இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 26 ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில் அவர் வாழ்ந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே உலக மனிதர்களை போல பாருங்கள், அவரும் என்ன செய்கிறாரு? எகிப்து தேசத்தை தேடி போகிறார். ஏன்னா அங்கே பஞ்சம் என்னது இல்லை. பாருங்கள், அப்போது மற்றவர்களைப் போல் அவரும் என்ன செய்கிறார்? எகிப்தை தேடி போகிறார். ஆனால் போகும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவர் சொல்கிறார், எப்பா ஈசாக்கே, நீ என்ன பண்ணாத, மற்றவர்களைப் போல் என்ன செய்யாத, உலகத்தை தேடி போகாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை இருக்க சொன்ன இடத்துல கூட இரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈசாக்குக்கு புதிய ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்த அந்த வாழ்க்கை முறை என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார். பாருங்க, கற்றுத்தந்தவுடன் பாருங்க, இப்போ ஈசாக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்தவுடன் கீழே ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம், எப்படி கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு செயல்படுறாரு. செயல்படும் போது கர்த்தரோட ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னைக்கு இப்படி குறுக்கிடுறாரு? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் உண்டான புது வாழ்க்கையின் அந்த இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்க்கை, சமாதான வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். உலக மனிதர்களை போல எங்கே போன ஆசீர்வாதம், என் சர்வப்பிராரம்ப தேவை
பூர்த்தியாகும்னு சொல்லி ஒவ்வொரு இந்த ஊருக்கு போகணுமா அந்த ஊருக்கு போகணுமா என்று சொல்லி நீங்கள் நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் உங்களை எங்கே வாழும்படி எங்கே வேலை செய்யும்படி அழைக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யும்போது பாருங்கள், கர்த்தர் கூட இருந்து உங்களை என்ன செய்வார்? இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை விஷயத்திலே கர்த்தருடைய சமாதானத்தை என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் கூட கர்த்தாவே எங்களுக்கு எப்படி ரட்சிப்பின் மூலமாய் எங்கள் வேலை விஷயத்திலே ஒரு சமாதானமான வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறீர், இயேசுவின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறீர் என்ற சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. இந்த சத்தியத்தின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறியும்படி தொடர்ந்து அவர்களை போதித்து வழி நடத்துங்க. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே சகல ஞானத்தோடும் ஆண்டவரே பரிபூர்ணமாய் அவர்கள் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலம் இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலை விஷயத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கை போல கர்த்தர் அவர்களை கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வதிக்கிறதை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை வாழ்க்கையில அனுபவிக்க இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை வேலை விஷயத்திலே நீர் போதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோமப்பா. அதற்கு உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க அவனுடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலம் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே வேலை வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.